தண்ணியே தேவி சோழா என்னங்க மன்னன் அழைத்த உடனே ஆமா ஓடி வந்து என் பாதத்தை கொண்டபடியா என்றென்றும் கற்பில் சிறந்தவளாக ஆமாம் என் தேவியாக என்றென்றும் வாழ வேண்டும். தேவி சாமி நீ மட்டும் என்ன பணிய வேண்டுமோ நீ எப்பேர் கொண்டவன் தெரியுமோ? யோபியோ ஓய் போடாங்க என் தேவி கற்பிலே தெரிந்தவன் எப்பேற்பட்டவன் தேவி இன்றைய தினம் ஆமா இதற்காக தெரியுமா? எதற்கு சொல்றவா சொல்லுங்க. பஞ்சனைக்கு போக வேண்டும் இன்றைய தினம் ஆமாம் நோடு எல்லாம் தேமும் சிறப்பாக இருக்கின்றது. ஆமாம் அதனால வஞ்சனைக்கு போகலாம் என்று அழைத்தேன் தேவி. பாருமா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல சுவாமி தேவி வாட்ஸ்அப் பாருமா போன் என்ன கத்துது பாருமா அது படிச்சு பாரு. இது என்ன படிக்கணுமே படிக்க தெரியாதா? ஓ எங்க மாமா போன் பண்ணிருக்கிறாப்ல என்னவா சொல்லி என்னன்னு இங்கிலீஷ்ல வாடாது என்னமோ கன்னடாவா தெலுங்கா எனக்கு தெரியல. தமிழ்மா அது தமிழ் தமிழ் அப்படியாக்குமா மகாராஜா ஜிலேபிய புட்டு போட்ட மாதிரி இருக்குது. அது என்னன்னு படிச்சு சொல்லி பாக்கலாம். இங்கிலீஷ்ல பேசுறேன். உங்களுக்கு நிருபம் இது எங்கிருந்து? தெய்வலோகத்தில் இருந்து. ஓ ஓ ஓ தெய்வலோகம் போக வேண்டும். இதற்காக காரணம் என்ன? அதாவது தெய்வலோகத்துல மாதம் ஒரு முறை தேவ சபை கூடுவது வழக்கமா. இன்று நாளையில் 15 நாளையில் கூடுகிறதா. அதனால 56 நாட்டு மன்னர்களும் அதாவது சதியும் பதியை தவிர்த்து சதி மட்டும் வர வேண்டுமா? வர வேண்டும். காரணம் என்ன? பொம்பளைங்களே எங்க போனாலும் கூட கூட்டு போக கூடாது. ஏண்டா போனே மடியில் காட்டுன மாதிரி மீயா மீயான்னு கிடக்குங்க. அப்ப பொம்னாடி நாங்களா போனீங்களா? உங்களை எல்லாம் எப்பயுமே கூட கூட்டு போக கூடாது. ஏண்டா நாங்க என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் வருவோம். கூட்டின்னு போக முடியுமா? முடியாதா? முடியாது போடி. தேவர்கள் கட்டளை மீறக்கூடாது. சரி இல்லையா? அப்ப இருக்கின்ற போது தெய்வலோகம் போக வேண்டும். நீ எங்க இருக்கிற? சரி நீங்க தேவலோகம் போறேன்னு சொல்றீங்க. போய் சீக்கிரமெல்லாம் வந்துடாதீங்க. ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. மெதுவாவே வாங்க. எங்க மச்சான் அக்னி தேவங்கிறான் உள்ள. நான் அவங்கள போய்
இவருக்கு உண்மையும் சொல்றேன், தப்பா நினைச்சாதீங்க. இவருக்கு வந்து 7 பொண்டாட்டி. ஆனா 7 பொண்டாட்டி கட்டுறது, தாலி கட்டுறது மட்டும் இவரோட வேலை. மீதிலாம் அவங்க தம்பி அக்னிக்கு அவன் பார்த்து அவன் அங்க மகாராஜா எங்க தம்பியே சொல்றேன் நானு. ஒண்ணு இல்லைனாலே கோவம் மட்டும் பாரு ஓதிட்டாவல. தமிழ்நாடு வருகின்ற போது நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, கண்கார் மிட்டி தோறா. அது தெரியும். என்ன நீ எந்த ஊர், நான் எந்த ஊர்னு தெரியும். ஆயம் முடுக்காரா அப்படியா? ஆயாமலை பத்தி எடுத்தாலே ஒரு சிரிப்பு. உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். குரு பெரியவர்கள், ஆமா, தாய் தந்தைமார்கள் நம்மை போய் நாடக கலைகள் அனைவருக்கும் நான் தாயார் தந்தையார் நான் எந்த நாட்டை பரிமாற்றி வருகின்றேன் தெரிவித்தது. மீசை எப்படிங்க வளைஞ்சி? அதான் அது ஒண்ணு உள்ளா போய் சொருக்கிச்சு பாருங்க. அது எடுத்து Thank you.
நான் எந்த நாட்டை வழிபாட்டு வருகின்றேன் சத்தியலோகம். தம்பி பாப்பா சரியா ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு காலில் உள்ளாத ஒரே கேஞ்சிருங்க. ஏதோ நாளைக்கு தான் விட்டுங்கிறாங்க இல்ல எதுனா வந்து சத்தியலோகம் ஒரு கோல் வாங்கி சேர்த்து நீதி என்னும் சிவாதாரத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்து வரக்கூடிய ஆமாங்க என் பெயர் பிரம்மதேவன்.